வேதத்தில் நம் தேவனுக்கு பிடிக்காத செயல்களை செய்த ஆபிரகாம், சாராள், யாக்கோபு, மோசே, தாவீது, யோனா, தோமா, பேதுரு, பவுல் இவர்கள் அனைவரும் பின்னாளிலே தேவனால் பரிசுத்தவான்களாக மாறியவர்களே. பாவிகளை ரட்சிக்கவே பூமிக்கு வந்தார் அல்லவா? அவர் நம்முடைய பாவங்களையும் மன்னித்து ரட்சிப்பார். மன்னிப்பார் என்பதற்காக பாரபட்சம் பார்க்காதே. பெலனுள்ளவன் பெலனற்றவன் என பிரித்து பாராதே. பூமியிலே குமாரன் கோபம் கொள்ளாமல் பார்த்துக்கொள். உன்னை மீட்க அவர் பட்ட பாடுகள் உனக்கு தெரியுமே. நீ சாபத்தில் இருந்து விடுபட அவர் சாபமானாரே. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் மறவாதே. வேதத்தில் பிரியம் வை, அவர் கற்பனைகளை கைக்கொள். நியாயப்பிரமாணத்தை மீறாதே. விடியலில் அவருடன் பேசு. உயிரற்றவனைப் போல் வாழ்கிறாயா? உன் மாமிசம் அழுகி நாறிவிட்டதா? கவலைப்படாதே, அவரிடம் கேள். இப்பூமியில் யாரும் இல்லை என அவரிடம் மண்டியிடு. ஞானமுள்ள இருதயத்தை கேள். முகஸ்துதி உனக்குள் வேண்டாம். கொடுமையான எண்ணம் உன்னில் எழ வேண்டாம். அன்பு உனக்கில்லையேல் அவர் உன்னில் இல்லை. எவரையும் வார்த்தையால் காயப்படுத்தாதே. உன் வழிகளிலே முட்கள் அதிகம். நீ வேண்டினால் அவர் பாதரட்சையை உனக்கு தருவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.